بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மறுமை நம்பிக்கையின் அவசியமும் அலட்சியமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நம்பிக்கை என்பது நாம் அதிகமான மக்கள் நினைப்பது போல் அது ஒரு கற்பனை கதையோ அல்லது பொய்யான ஒரு செய்தியோ கற்பனையோ அல்ல. மறுமை என்பது நிச்சயமாக நம்மை அது வந்தடையவிருக்கின்றது. நாம் அனைவருமே நம்முடைய மறுமை வாழ்வை எந்த வினாடியில் நாம் சந்திக்கவிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய மாட்டோம். இன்றைக்கு நாம் இந்த வினாடியிலே, இந்த நிமிடத்திலே நாம் அனைவரும் ஹயாத்தாக உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வரக்கூடிய நிமிடங்களிலே, வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய ஆண்டுகளிலே நாம் அனைவரும் மரணத்தை சந்திக்கவிருக்கின்றோம். மரணம்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையின் முதலாவது ஆரம்பமாகும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலி மின் மனாசிலில் ஆகிரா. மறுமை என்பது, கபூர் வாழ்க்கை என்பது, பர்சகுடைய வாழ்க்கை என்பது மறுமையுடைய வீட்டில் முதலாவது வீடு என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் இந்த வினாடி நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மறுமை வாழ்க்கையை நாம் என்ன செய்து விடுகின்றோம்? நுழைந்து விடுகின்றோம். ஒவ்வொருவருமே நாம் கண்டிப்பாக மரணத்தை சந்திக்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுவைத்தல் என்பதற்கும் விழுங்குதல் என்பதற்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். சுவைத்தல்னா என்ன? ஒரு சாக்லேட்டை, ஒரு இனிப்பை நாம் என்ன செய்வோம்? நன்றாக வாயில் வைத்து ருசி பார்த்து ரசித்து நாம் என்ன செய்வோம்? அதே உள்ளே நாம் இறக்குவோம். விழுங்குதல் சொன்னோம்னா மாத்திரை நம்ம மொத்தமாக போட்டு என்ன செஞ்சிருவோம்? விழுங்கிடுவோம். அதை ருசி நம்ம பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜீவராசியும் அது மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். ஃபஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். இந்த உலகத்தில் நாம் செய்த எதற்கும் முழுமையாக கூலி கிடைத்து விடாது. ஒருவன் 100 கொலைகள் செய்தாலும் அவனை ஒரு தடவை தான் நாம் இந்த உலகத்தை தண்டிக்க முடியும். அதுபோன்று நாம் இந்த உலகத்தில் எதை அனுபவித்தாலும் அது அற்பமான ஒரு இன்பம் தான். இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவருமே விளங்கியும் வைத்திருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அற்பமான ஆயுசில் அவர்கள் மரணிப்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்க கடையநல்லூர்ல மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் இளவயது மரணங்கள் ரொம்ப அதிகம். 40 to 45. இதுக்குள்ள மௌத்தா போன ஹார்ட் அட்டாக்ல மதியம் சாப்பிட்டு விட்டு தூங்கினால் எழுந்திருக்கவில்லை. ஆக்சிடென்ட்ல மரணித்தவர்கள் அதிகம்.
அப்ப நமக்கு இந்த உலகம் என்பது நிலையானது இல்லை என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். அதான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னஹ ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். உண்மையான வெற்றி என்பது நாம் இந்த உலகத்தில் வாங்கக்கூடிய சொத்துக்கள் உண்மையான வெற்றி அல்ல. நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் உண்மையான வெற்றி அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாங்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும், இன்பங்களாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் எல்லாமே நம்மை விட்டு பிரியக்கூடியவை, அழியக்கூடியவை, எதுவும் நம்மோடு நிலைத்திருக்கக்கூடியவை கிடையாது. உண்மையான வெற்றி எது? நாம் நரகத்தை விட்டும் காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதுதான் உண்மையான வெற்றி என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி குறிப்பிடுகின்றான். ஆனால் ஏனோ தெரியவில்லை, மறுமையை நம்பக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் மறுமை நம்பிக்கை விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியம், மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய அலட்சியத்தில் இருக்கிறோம் என்பதற்கு என்ன சான்று? சுபூஹ் தொழுகை ஒரு சான்று. ஒரு ஊரிலே உள்ள முஸ்லிம்கள் எத்தனை பேர் நாம் சுபூஹ் தொழுகைக்கு வந்து விட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்கின்களுக்கும் மூமின்களுக்கும் உள்ள வித்தியாசம், முனாஃபிக்கின்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அதாவது இந்த அஸ்கல ஸலாத் அலல் முனாஃபிகின் ஸலாத்துல் ஃபஜ்ர் ஸலாத்துல் இஷா, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமான தொழுகை ஃபஜ்ர் தொழுகை, இஷா தொழுகை நபிகள் நாயகம் குறிப்பிடுகின்றார்கள். நயவஞ்சகன் என்றால் யார்? உள்ளத்தில் ஈமான் இருக்காது, ஈமானை போல் நடிப்பவன் நயவஞ்சகன். நயவஞ்சகன் கூட அவனுக்கு தொழுகைக்கு வந்து விடுவான், ஆனா அவனுக்கு அது பாரமாக இருக்கும், ரொம்ப வெறுத்து போய் வருவான். வெறுத்து போய் வந்தா அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யாது, கூலி கிடைக்காது. இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, நயவஞ்சகர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். நயவஞ்சகன் கூட நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகைக்கு வந்து விடுவான், சோம்பேறியாக அவன் நிற்பான். ஆனால் இன்றைக்கு தொழுகைக்கு கூட எழுந்திருக்காமல் நம்முடைய சமுதாயத்தில் பெருங்கொண்ட கூட்டம் தூங்கி கொண்டிருக்கிறது என்றால் நம்ம மறுமையை உண்மையை நம்புகிறோமா? ஒரு பேச்சுக்கு நாம் எடுத்துக்கொள்ளுங்களேன், திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, வீட்டை விட்டு வந்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதை நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் மறுமையை பற்றி இதைவிட கடுமையாக, மிக எச்சரிக்கையாக, பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை படிக்கிறோம், வசனங்கள் நம்முடைய காதில் விழுகிறது, நபிமொழிகளை படிக்கிறோம், ஆனால் நம்மில் எந்த ஒரு மாற்றமும் சமுதாயத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் இதற்கு பெயர் அலட்சியம், அல்லது நாம் அதை பொய்யாக கருதுகிறோம் என்பதை தவிர வேறு எதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவல நிலைகளை பாருங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் குத்தாட்டம் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆண்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் அவர்கள் குத்தாட்டம் போட்டு தங்களுடைய காட்சிகளை வெளியிடக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அற்பமான உலக லாபத்திற்காக ஆபாசங்களை வெளிப்படுத்தி நடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு மாற்றமான எல்லா காரியங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையிலே நாம் மறுமை உண்மை என்று நம்பினால், மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குது, அல்லாஹ் நாம் அதை சந்திக்கவிருக்கின்றோம் என்பதை உண்மையாக நம்பியவனின் செயல்பாடு நிச்சயமாக இப்படி இருக்காது. ஒன்று அவர்கள் அதை பொய்யாக நம்ப வேண்டும், அல்லது அதில் அவர்கள் அலட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மறுமை விஷயத்திலே அலட்சியமாக இருப்பதை பற்றி பல விஷயங்கள் நமக்கு, பல வசனங்களில் நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 30வது அத்தியாயம் 7வது வசனத்திலே, யஅலமூன லாஹிர மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன், அவர்கள் இந்த உலகத்தின் வெளிப்படையான அலங்காரத்தை தான் பார்க்கிறார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்ன, நாம நாளை என்ன சம்பாதிக்க வேண்டும், என்ன படித்தால் நமக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும், என்ன சொத்து வாங்கலாம், யாரை திருமணம் செய்யலாம், திருமணத்தை எப்படி நடத்தலாம், எங்கு வீடு கட்டலாம், எப்படி வசதியாக கட்டலாம்,
என்ன சாப்பிடலாம், என்ன ஆடை உடுத்தலாம் என்று உலகத்துடைய வெளிப்படையைத்தான் அவர்கள் அதிகமாக பார்க்கிறார்கள். இறை மறுப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்கள் உலகத்துடைய வெளிப்படையான தோற்றம், உலகத்துடைய அலங்காரங்களை, உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். ஆனால் மறுமை விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். மறுமை எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கடுமையானது என்பது மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று 21வது அத்தியாயம் 1வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், இக்தரபல் இன்னாசி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கிவிட்டது. நாம் மரணித்து விட்டால் நமக்கு கபரில் விசாரணை இருக்கிறது, மறுமை நாளில் நமக்கு விசாரணை இருக்கிறது. ஆனால் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிலூன், அவற்றையெல்லாம் அவர்கள் புறக்கணித்து அலட்சியத்திலே இருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி கணக்குக்கு நாம் என்ன தயார் செய்ய போகிறோம், நம்முடைய மறுமை வெற்றிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் புறக்கணித்து மிகப்பெரிய அலட்சியத்திலே, மறுமை என்று ஒன்று நடக்கவே நடக்காது, நாம மரணிக்கவே மாட்டோம் என்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஐங்கால தொழுகை கடமை என்பதை தெரிந்தும் கூட ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை. அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம், நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கையே தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா, எவன் அதை விட்டு விட்டானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். இதில் பயன்படுத்த நபிகள் நாயகம் சொன்ன காஃபிர் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. காஃபிர் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன் என்ற விளக்கமும் சொல்லப்படுகிறது. காஃபிர் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்ற விளக்கமும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் பயன்படுத்திய வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. தொழுகையை விட்டவன் அவன் நன்றி கெட்டவன் ஆகிவிட்டான், காஃபிராகிவிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்கின்ற அளவிற்கு தொழுகை நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று நமக்கு திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஹாஃபிலு அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகைகளை, ஐங்கால தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய சிறப்பு வாய்ந்த தொழுகையாகிய அசர் தொழுகையை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றான். இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலாம், மறுமை நாளில் ஒரு அடியான் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். மறுமை நாம போய் நின்னோம், நம்மிடம் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். ஒவ்வொரு மனிதனிடமும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் ஃபைதா சலுஹத் ஃபகத் அஃப்லஹ வஅன்ஜஹ, அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான், ஈடேற்றம் பெற்று விட்டான். வைதா ஃபஸதத், அந்த தொழுகை பால்பட்டு இருக்கும் என்றால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். ஒரு மனிதனை, ஒரு தௌஹீத்வாதியை குஃப்ரிலும் ஷிர்கிலும் கொண்டு போய் தள்ளக்கூடிய பாலம் எது தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம், ஒரு மனிதனுக்கும் இறை மறுப்பு, இணை வைத்தல், இந்த இரண்டிற்கும் பாலமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான். தொழுகையை நாம் விடுவதுதான் நம்மை குஃப்ரில் கொண்டு போய் தள்ளக்கூடிய பாலம், நம்மை ஷிர்கில் கொண்டு போய் தள்ளக்கூடிய பாலம். அப்ப தொழுகை என்பது, தொழுகையை நிறைவேற்றுவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. திருமறை குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். யுகீமுன ஸலா, மூமின்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் குறிக்கின்றான். முகீமீன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஐங்கால தொழுகையை பற்றி அவ்வளவு வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்ம மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது தொழுகை. ஆனால் எத்தனையோ மூமின்கள் என்று தங்களை வாதிக்கக்கூடியவர்கள் உலகத்துடைய வியாபாரத்திற்காக தொழுகையை தள்ளி வைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோமா இல்லையா? உலகத்துடைய வியாபாரம், நான் தொழுகைக்கு வந்துவிட்டால், இமாம் ஜமாத்துக்கு வந்துவிட்டால் என்னுடைய வியாபாரம் படுத்துவிடும். குறைந்தபட்சம் கடையிலாவது தொழுகிறாராம், அது குறைந்தபட்சம் அவர் வீட்டிலாவது தொழுகிறாராம். பள்ளிக்கு வருவதுதான் கடமை, அதுதான் 27 மடங்கு சிறந்தது.
பள்ளிக்கு வராமல் ஜமாத்திற்கு வராமல் வீட்டில் தொழக்கூடியவர்களை வீட்டோடு தீ வைத்து கொளுத்த என்னுடைய மனது நாடுகிறது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அதை வெறுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒருவன் கடையில் தொழுதால் வீட்டில் தொழுதால் அவனுடைய கடமை நிறைவேறிவிடும். அந்த அளவிற்காக செய்கிறார்களா? இல்லை இல்லை. நான் தொழுதால் எனக்கு வருமானம் என்ன செய்வது? சம்பாதிப்பதற்கு நான் என்ன செய்வது? நான் வியாபாரம் செய்தாக வேண்டும், எனக்கு தொழுகை பெரிதல்ல என்று வியாபாரத்தை விடவும் தொழுகையை விடவும் வியாபாரத்தை பெரிதாக கருதக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் பல்வேறு விஷயங்கள்ல. அது அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் நம்ம வியாபாரம் பார்க்கிறோம். வியாபாரம் பார்க்கும்போது ஒரு அட்டாக் வந்துட்டா அடுத்த வினாடி நம்ம எங்க போய் சேர்ந்துருவோம்? மறுமை வாழ்க்கையில் போய் சேர்ந்துருவோம்ல. அட்டாக், ஹார்ட் அட்டாக் சொல்லிக்கிட்டு வருமா? ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு சொல்லி கொண்டு வருமா? வமா தத்ரி நஃப்சுன் பி ஐய அர்தின் தமூத், எந்த இடத்தில் தாம் மரணிப்போம் என்பதை எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்துடைய செல்வ செழிப்பிற்காக மறுமையை மறந்த ஒரு சமுதாயமாக இன்றைக்கு அதிகமான இஸ்லாமிய சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வத்தை அதிகம் அதிகம் சேர்ப்பது உங்களை பாராமுகமாக்கி விட்டது. மறுமையை விட்டும் மறுமையை பற்றியும் நரகத்தை பற்றியும் உங்களை அலட்சியமாக்கி விட்டது. கல்லா, அப்படி நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் நாம் செல்வம் நிரந்தரமாக நம்மை வாழ வைத்துவிடும் நினைக்காதீர்கள். தன்னுடைய செல்வம் தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வைத்துவிடும் என்று மனிதன் நினைக்கின்றான். மற்றொரு வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை செல்வத்தை பெருக்குவது, காசு பணம் துட்டு வருமானம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வீடு வசதி மாளிகை ஆடை வசதி என்று அதை நாம் அதிகரித்துக் கொள்வதிலேயே நீங்கள் அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாகி விட்டீர்கள், அலட்சியமாகி விட்டீர்கள். கல்லா, நீங்கள் நினைப்பது போல் அல்ல. செல்வம் தான் உங்களை காப்பாற்றும், இந்த உலகத்தில் வசதி வாய்ப்பை அடைவதுதான் லட்சியம் என்று உலகத்திற்காகவே நீங்கள் உழைக்கின்றீர்களே, அப்படி அல்ல. சௌஃப தஅலமூன், விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், நீங்கள் நினைப்பது போல் அல்ல, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உங்களுக்கு உறுதியான அறிவு இருந்திருந்தால், உறுதியான ஞானம் இருந்திருந்தால், திருமறை குர்ஆனை பற்றி நீங்கள் படித்திருந்தால், நபி மொழிகளை பற்றி நீங்கள் சிந்தித்திருந்தால், நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். லத்தர உன்னல் ஜஹீம், கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் நரகத்தை நேரில் கண்ணால் பார்ப்பீர்கள். சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன், நீங்கள் உங்களுடைய கண்களால் அதை உறுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், இந்த உலகத்தில் செய்த உங்களுக்கு அல்லாஹ் செய்த ஒவ்வொரு அற்கொடைகளை பற்றியும் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, இந்த மனிதன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று அவன் கூறுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், காசு பணத்தை நம்ம சாகரம், வட்டி வாங்குகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், தாய் தந்தையரை புறக்கணிக்கிறார்கள், பாக பிரிவினையிலே சொத்து கிடைக்கவில்லை என்பதற்காக இணைத்து வாழ வேண்டிய இரத்த உறவுகளை பகைத்துக் கொண்டு பல்லாண்டு காலமாக ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சாகிறார்கள். பெற்ற தாயை சொத்திற்காக கவனிக்க மறுக்கிறான், தந்தையை புறக்கணிக்கிறான், உறவினர்களை புறக்கணிக்கிறான். எதுக்காக? எல்லாம் செல்வம். செல்வம் தான். காசு இல்லாட்ட இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, காசு இல்லாட்ட இந்த உலகத்தில் வாழ முடியாது என்றெல்லாம் மனிதன் காசை அவன் பெரிதாக நினைக்கின்றான். யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, மனிதன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் நினைக்கிறான். நபி அல்லாஹ் கேட்கின்றான், ஹல்லக மின் மாலிக இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே உன்னுடைய செல்வம் எது? சிந்தித்து பார்த்தாயா? இல்லாம அக்கல்த ஃபஃனைத, நீ உண்டு கழித்து விட்டாய், அது உன்னுடைய செல்வம். சாப்பிட்டு வாந்தி எடுத்தா கூட நம்முடைய செல்வம் கிடையாது. சாப்பிட்டுட்டோம் வாந்தி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அது நம்முடைய உடம்புக்கு அது போய் சேரலையே, அது ஒரு காகத்துக்கோ ஒரு குருவிக்கோ அது வீணாவோ அது போக போகுது. நீ உண்டு மலமாக கழித்து விட்டது உன்னுடைய செல்வம். அவ் லபிஸ்த ஃபஅப்லைத,
நீ உடித்து கிழித்து விட்டது, பால் பிடித்து விட்ட உன்னுடைய செல்வம். நாமே உடித்து 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 கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, நாம அனுபவிச்சு முடிச்சிட்டோம் நம்முடைய செல்வம். அவ் தசத்தக்த ஃபஅம்லைத, நீ தர்மம் செய்து முற்படுத்தி வைத்த உன்னுடைய செல்வம். இதை தவிர உன்னுடைய செல்வம் என்னப்பா இருக்குது? நீ காசு காசுன்னு சொல்லுகின்றாயே, கடைசியில் உன்னுடைய வாயை எது நிரப்பும்? மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உலகத்தில் எதுக்காண்டி மறுமையை நாம் மறந்து வாழ்கின்றோமோ, அலட்சியமாக இருக்கின்றோமோ, அதை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 60வது வசனத்திலே கூறுகின்றான், பலித்தாலக இல்முஹும் ஃபில் ஆகிரா, மறுமை விஷயத்திலே அவர்களுடைய அறிவு ரொம்ப கீழ்நிலைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. நம்முடைய செயல்பாடு அப்படித்தானே இருக்குது. இஸ்லாமிய சமுதாயத்துடைய செயல்பாடுகள், ஆண்களுடைய செயல்பாடுகள், பெண்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? மறுமைனா ஒண்ணு நடக்காது. நம்ம பக்கத்துல ஒரு மௌத்தா போவான், அவர் மௌத்தாயிட்டு நாம இருப்போம். மரணம் நம்மை வந்தடையாத வரை ஒவ்வொருடைய எண்ணமும் என்ன? அவங்கெல்லாம் சாவாங்க, நான் நிரந்தரமாக இருப்போம் என்பதை போன்றுதான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்முடைய கண்ணு முன்னாடி எல்லோரும் போய்கொண்டே இருக்கிறார்கள். யாரும் இந்த துனியாவில் உயிரோடு இல்லை, நிரந்தரமாக இல்லை. எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத ஆண்டியாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருப்பவனும், நோயிலே சாகக்கூடியவனும் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் சென்று கொண்டே செய்கிறார்கள். இருக்கிற யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், பலித்தாலக இல்முஹும் ஃபில் ஆகிரா, மறுமை விஷயத்திலே அவர்களுடைய அறிவு தலைகீழாக மாறிவிட்டது. பல்ஹும் ஃபி ஷக்கின், அப்படி அல்ல, அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். பல்ஹும் அமூன் ஃபல்ஹும் மின்ஹா அமூன், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மறுமை விஷயத்தில் குருடர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒன்றே ஒன்றை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொன்னோம்னா, இந்த உலக வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். யார்கிட்டையாவது போய் நீ எதுக்கு சாப்பிடுறன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம், சும்மா ஒரு விளங்குறதுக்காண்டி. எதுக்காண்டி நாம சாப்பிடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக நம்ம சாப்பிடுறோம்? பசிக்காண்டி சாப்பிடுறோம். எதுக்கு நாம தூங்குறோம்? உடல் அசதி போகிறதுக்காண்டி தூங்குறோம். எதுக்கு நாம சம்பாதிக்கிறோம்? நல்லா வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறோம். எதுக்கு நாம கல்யாணம் முடிக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறது. இப்படிதான் நம்ம பதில். ஆனால் ஒரு மூமினுடைய பதில் இது கிடையாது. எதற்காக நான் உழைக்கிறேன்? என்னுடைய இறைவன் பெற்றோரை கவனிக்க சொல்கிறான், பிள்ளைகளை கவனிக்க சொல்கிறான், மனைவியை கவனிக்க சொல்கிறான். என்னுடைய இறைவன் செல்வத்தினால் செய்ய வேண்டிய பல வணக்கங்கள் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், இப்படி பல விஷயங்களை இறைவன் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான். அவற்றையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் ஆதாரமாக செல்வத்தை வைத்திருக்கிறான். அதற்காக நான் உழைக்கிறேன். எதற்காக நான் திருமணம் செய்கிறேன்? என்னுடைய இறைவன் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்கிறான். நாம் சந்ததிகளை பெறுவதால் நமக்கு மறுமையில் பல நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த நன்மைகளை எல்லாம் அடைவதற்காக, என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் திருமணம் செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கான எல்லாம் எனக்கு மார்க்கம் என்பது எனக்கு சைடு தான் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுக்கிடுங்க. மறுமை நாள்ல இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு சான்ஸ் தான். அல்லாஹ் காப்பாற்றணும். எத்தனையோ கோடான 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 கோடி மக்கள் வாழ்ந்து போயிட்டாங்க. நமக்கு பிறகு எத்தனையோ கோடான கோடி வர இருக்கிறாங்க. அல்லாஹ் தற்காலிகமாக நம்ம இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். தற்காலிகம். ஒரு எனக்கு வயசு 42னா 43 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யார்? யோசிச்சு பாருங்க. 43 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யார்? ஒண்ணும் கிடையாது. வயசு 50னா 52 வருஷத்துக்கு முன்னாடி நீ யார்? 51 வருஷத்துக்கு முன்னாடி யாரு? ஹல்லாத்தா அதல் இன்சானி ஹைனு மினத் தஹரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அவன் இன்னவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாக இருந்தாங்க. ஒருவனுக்கு வயசு 41னா 42 வருஷத்துக்கு நம்ம யாருமே கிடையாது. அல்லாஹ் நம்மை படைத்து நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான். எதற்காக?
அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம். இந்த உலகத்தை நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் நமக்கு ஒரு பரீட்சை வைத்திருக்கிறான். நாம் எல்லாம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்க. எவ்வளவு கதறினாலும் கெஞ்சினாலும் துடித்தாலும் அழுதாலும் புரண்டாலும் புலம்பினாலும் திரும்ப ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது, கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில் நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டியிருக்கிறான். மறுமை விஷயத்தில் நீங்க அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், மனிதனுக்கு மரணம் நெருங்கும் போது, மரண தருவாயில அவன் சொல்வான், இறைவா ஃபைதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்பொழுது கால ரப்பிர்ஜூனி லஅல்லி அஅமலு சாலிஹன், இறைவா லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாத நல்லறங்களை எல்லாம் செய்வதற்கு என்னை திருப்பி அனுப்புவாயாக. எப்போ? மலக்குமார்கள் கண்ணில் பார்த்தவன, கர்கராவுடைய நிலை, பர்சஹுடைய நிலை, வானவர்கள் அவனுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள். அந்த நேரத்திலே அவன் சொல்கின்றான், இறைவா நான் செய்யாத நல்லறங்களை எல்லாம் செய்வதற்கு என்னை திருப்பி அனுப்பு. நான் மறுமையை பார்த்து விட்டேன், நான் செல்ல வேண்டிய இடத்தை பார்த்து விட்டேன், என்னுடைய முடிவை பார்த்து விட்டேன். நான் எங்கேயோ, நான் இந்த உலகம் தான் நிரந்தரம் நினைத்திருந்தேன், ஆனால் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு வரப்போகிறேன். இறைவா என்னை திருப்பி அனுப்பிவிடு. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், கல்லா, நடக்காது. இந்த உலகத்தை நம்ம மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவன் சொல்லக்கூடிய வெறும் வாய் வார்த்தை தான். வமி வராயிஹும் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னால் பர்ஸஹுடைய உலகம் தான் இருக்கிறது, கபருடைய உலகம் தான் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை தான் இருக்கிறது. உலக வாழ்க்கை ஒரு சான்ஸ் தான். பள்ளிக்கூடங்கள்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, மார்ச்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா செப்டம்பர்ல எடுத்து எழுதுவாங்க, அதுல ஃபெயில் ஆயிட்டா அடுத்த தடவை எடுத்து எழுதுவாங்க. இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்குது, ஆகிரத்துல வாய்ப்பு இருக்குதா? அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வங்களும் காசு பணத்திற்காகவோ, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். காசு பணத்துக்கான தொழுகையை விட்டாதீங்க, காசு பணத்துக்காண்டி அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள், குழந்தை குட்டிகளுக்காண்டி ஹராமான காரியங்களை செய்து விடாதீர்கள். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமை யஃஅல் ஸாலிக, யார் அவ்வாறு வமை யா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமை யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன், யாருக்கு அவ்வாறு ஆகிவிடுகிறதோ, யார் தன்னுடைய குழந்தைகளுக்காக செல்வங்களுக்காக செல்வத்திற்காக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு விடுகிறானோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் வழங்கியவற்றில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கி விடுங்கள். மரணம் வந்துவிட்டால் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், இறைவா இன்னும் ஒரு நெருங்கிய குறைந்த தவணை வரை என்னை நீ பிற்படுத்த கூடாதா? நான் தர்மம் செய்து நான் உன்னை உண்மைப்படுத்தி நல்லொருளை ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அவன் சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து விடுங்கள். மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பான், ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா இன்னும் கொஞ்ச காலம் என்னை நீ தாமதப்படுத்த கூடாதா? ஃபஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லோர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அல்லாஹ் அவன் சொல்வான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலயுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா,
எந்த ஒரு ஆத்மாவையும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால், அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் தாமதப்படுத்தவே மாட்டான். ஒரு வினாடியும் முந்தாது, ஒரு வினாடியும் பிந்தாது. தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதுன். நம்முடைய தூதர்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள், அவர்கள் சிறிதும் கூட தாமதித்து விட மாட்டார்கள், சிறிதும் கூட அதில் அசட்டையாக இருந்து விட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்க, விட்டு விட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம இந்த உலக துன்யாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் நமக்கு அதை அதிகமாக நமக்கு திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் கூறுகின்றான். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக பொடி பொடியாக ஆக்கப்படும் பொழுது, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவன் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க உமது இறைவன் வருவான். ஃபயகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும். யௌம யததக்கருல் இன்சானு ஃபஅன்னா லஹு ذிக்ரா, அந்த நாளில் மனிதன் நல்லுணர்வு பெறுவான். அந்த நல்லுணர்வுக்கு என்ன பிரயோஜனம்? அங்க போய் நல்லுணர்வு பெற்று அந்த நாள்ல போய் அங்க போய் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் நாம திருந்தி இருக்கணுமே, சரியா வாழ்ந்திருக்கணும், அங்க போய் நாம சிந்தித்து அங்க போய் அழுது புரண்டு புலம்பி கை சேதப்பட்டு என்ன பிரயோஜனம்? யௌம யததக்கரு இன்சானு அன்னா லஹு ذிக்ரா யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, அங்க போய் சொல்வான், நான் என்னுடைய வாழ்க்கைக்காக முற்படுத்தி இருக்க வேண்டுமே, இந்த துனியாவில் வாழும் போதே இந்த வாழ்க்கையை நான் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே என்றவன் செய்வான். அங்க போய் கதறுவான். அன்றைய தினம் லா யுஅذிபு அஸாபஹு அஹதுன் வலா யூஸிகு வஸாகஹு அஹதுன், அந்த நாளில் அல்லாஹ்வை போன்று வேதனை செய்பவன் யாரும் கிடையாது, அவனை போன்று கட்டுபவன் யாரும் கிடையாது. நல்லவனுக்கு அல்லாஹ் சொல்வான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்ரியா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே நீ திருப்தி கொண்டவனாக அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக உன்னுடைய இறைவனை நோக்கி நீ வந்துவிடு. ஃபதுகுலி ஃபீ ஜன்னத் வதுகுலி ஃபீ இபாதி ஃபதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களோடு நீ நுழைந்து விடு, சொர்க்கத்தில் நீ சேர்ந்து விடு என்று நல்லவனுக்கு அல்லாஹ் கூறுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் போய் நாம திருந்தி புண்ணியம் கிடையாது. திருந்த வேண்டிய இந்த உலகத்துல, பயன்படுத்த வேண்டிய இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டுவிட்டால் வேறு இடம் கிடையாது. உலகத்தை விட்டுட்டா வேற வாய்ப்பு கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும், ஒரு இரவையும், ஒரு பகலையும் நாம் அற்பமாக நினைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாள்ல பாவிகள் எல்லாம் தலைகுனிந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்வாங்க, ரப்பனா அபுசர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம். உலகத்தில் வாழும்போது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், உலகத்தில் வாழும்போது மறுமை என்று ஒன்று கிடையாது, மறுமை விசாரணை என்று ஒன்று கிடையாது, சொர்க்கம் என்று ஒன்று நடக்காது, நரகம் என்று ஒன்று நடக்காது கிடையாது நினைத்துக் கொண்டிருந்தோம். பார்த்து விட்டோம் இறைவா. சமயனா எல்லாவற்றையும் செவியேற்று விட்டோம் இறைவா. ஃபர்ஜிஅனா எங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு, நஅமல் சாலிஹன் நல்லறங்கள் செய்கிறோம். நடக்குமா? அங்க போய் நாம கெஞ்சினால், இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் வச்சுக்கிடுங்க, இந்த வாழ்க்கையை விட்டுட்டோம் வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் நாம் போய் அல்லாஹ்விடம் கதறுவதால் நடக்குமா? ஒரு வசனம் இரண்டு வசனமா? எத்தனை வசனங்கள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். மறுமையினால யார் நம்மை காப்பாற்றுவார்? இந்த துனியாவில் பார்க்கிறோம், சாதாரண உலக லாபத்துக்காக, உலக லாபம் கூட கிடையாது, அரசியல்ல எவனாவது ஒருத்தன் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறான். அரசியல் எல்லாரும் அரசியலுக்காக கொடி தூக்கக்கூடிய எல்லாருமே முதல்ல சம்பாதிச்சுட்டான். எம்எல்ஏ ஊழல் பண்ணுவான், எம்பி ஊழல் பண்ணுவான், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் கொள்ள அடிப்பாங்க, மிரட்டி பணம் பறிப்பாங்க. அரசியல்ல போய் சாகுறாங்க மூமின்கள். அதற்காக அடித்துக் கொள்கிறான், அதற்காக வெட்டி கொள்கிறான், அதற்காக சாகிறான். இந்த அரசியல் உனக்கு இந்த உலகத்திலே அவனை காப்பாத்துதப்பா. எத்தனை பேர் அவன் செல்வத்தில நடுத்தருக்கு வந்திருக்கிறான்,
அவன் காசு பணத்தை நடத்துறதுக்கு வந்திருக்கிறான். சரி, மறுமையில் இந்த அரசியல் தலைவர்கள் உன்னை காப்பாற்ற போகிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான் மறுமையுடைய நிகழ்வை பற்றி, இத்தபர்ர அல்லதீன துபிஉ மின் அல்லதீன தபஉ. மறுமை நாளில் பின்பற்றப்பட்டவர்கள், தலைவர்கள் எல்லாம் பின்பற்றியவர்கள் தொண்டர்களை விட்டு மிரண்டு ஓடுவார்கள். இந்த உலகத்தில் யாருக்காண்டி கொடு பிடித்தாய்? யாருக்காண்டி கோபப்பட்டாய்? யாருக்காண்டி பகைத்தாய்? யாருக்காக நீ வெட்டினாய்? யாருக்காக கண்ணீர் சிந்தினாய்? யாருக்காக நீ கத்தி பேசினாய்? அந்த தலைவர்கள் எல்லாம் மறுமையில் தொண்டர்களை விட்டு ஓடுவார்கள். ரெண்டு சாராரும் வேதனையை கண் முன்னால் பார்ப்பார்கள். அவர்கள் தப்பிப்பதற்குரிய எல்லா காரணங்களும் அங்கே முறிந்து போய்விடும். அல்லாஹ்ட்ட போய் தப்பிக்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த காரணமும் அங்க இருக்காது. என்ன காரணம் சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியும்? ஒரு காரணம் அங்க இருக்காது. அப்படி இருக்கும்போது ரெண்டு சாரார் அல்லாஹ்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. இறைவா, மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு, யா அல்லாஹ், மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்து விடு. நாங்கள் உலகத்திற்கு சென்று, நாங்கள் உலகத்தில் நம்பிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களை விட்டு ஓடுகிறார்களே, அது போன்று நாங்கள் திரும்ப உலகத்துக்கு போய் அவங்களை விட்டு நாங்கள் ஓடிடுவோம். அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? அங்க போய் வாய்ப்பு கேட்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதிரி நம்மளை ஆக்கிவிடக் கூடாது, நாம் ஆகிவிடக் கூடாது. உயிர் தொண்டக்குழி அடையும் போதாவது அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? அடுத்த வாய்ப்பு நமக்கு உண்டா? கிடையாதுல்ல. கல்லாயிதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டைக்குழி அடையும் போது அன்தும் ஹீனைதின் தன்லுரூன், நீங்கள் சாகக்கூடியவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மௌத்தா போல் நம்ம அத்தா, நம்ம அம்மா, பாப்பா, சொந்த பந்தம் எல்லாரும் பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கணும், ஹயாத்தா இருக்கிறவங்க. அல்லாஹ் கேட்கின்றான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட நாம் சாக கிடப்பவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம், நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்குமார்கள் அங்க வந்து இருப்பாங்க. அல்லாஹ் கேட்கின்றான், ஃபஇன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் மறுமையில் மறுமை விசாரணை என்று ஒன்றே கிடையாது, நீங்கள் விசாரிக்கப்படவே மாட்டீர்கள். நாம் செத்துவிட்டால் எலும்பாக மண்ணாக மக்கி போய் விடுவதோடு முடிந்து விட்டது என்று இருக்கும் என்றால், தர்ஜூனஹ இன் குன்தும் சாதிகின், சாகக்கூடிய செத்த உயிரை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். இல்ல சவால் வரும், நீ மறுமை கிடையாதுங்கிறியப்பா, மறுமை கிடையாது, விசாரிக்கப்பட மாட்டாய் என்று நீ இருமாப்பில் இருந்தால், அகந்தையில் இருந்தால், அவனை நீ திருப்பி கொண்டு வந்து காட்டு. கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக், உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்துல மந்திரத்தால் அது சாதிச்சிருவோம், இது சாதிச்சு சொல்றியப்பா, கீலமன் ராக், மந்திரம் போடக்கூடியவன் இருக்கிறான் என்று கேட்கப்படும். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், சாக கிடப்பவன் நினைப்பான் பிரியும் நேரம் வந்துவிட்டது. வல்தஃபத்தி சாக் பிஸ்ஸாக், அவனுடைய காலோடு சேர்ந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அன்றைய தினம் அவன் செல்லக்கூடிய இடம் அவனுடைய இறைவனை நோக்கித்தான். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவன் இந்த உலகத்தில் உண்மையை முன்மைப்படுத்தவும் இல்லை, தொழவும் இல்லை. தௌஹீத் கரெக்டா இருக்கல, அல்லாஹ்வை பற்றி சரியான நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்வை பற்றி சரியான நம்பிக்கை இருந்தால்தான் அவன் தொழுகையாளியாக இருந்திருப்பானே. வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா, மாறாக அவன் பொய்யென கருதினான், புறக்கணித்தான். நம்முடைய உயிர் தொண்டக்குழி அடையும் போது நம்ம திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துட முடியுமா? அல்லாஹ்ட்ட கெஞ்சினால், ஃபிரௌன் கெஞ்சினானே, ஃபிரௌன் கெஞ்சினானா இல்லையா? இரண்டு கடல்கள் பிளப்பதை கண்ணால் பார்க்கிறான். நாமும் எத்தனையோ உயிர்கள் போவதை கண்ணால பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சம்பாதித்த செல்வங்கள் அவர்கள் பயனில்லாமல் புதையுண்டு போவதை பார்க்கிறோம். வயநாடு நிலச்சரிவை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு ஆபத்து வந்து விட்டால் யார் காப்பாற்ற முடியும்? எந்த வினாடி யார் காப்பாற்ற முடிகிறது? நமக்கு தெரியுது இந்த உலகம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகம் அற்பமானதுதான், காசு பணத்தை வச்சு புண்ணியம் கிடையாது. அல்லாஹ் நாடுனா காசு பணத்தை வச்சு அனுபவிக்கலாம். அல்லாஹ்வுடைய ஆபத்து வரும்போது நம்முடைய காசு பணம், சொந்த பந்தம், குழந்தை குட்டி யார் காப்பாற்றுவார்? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டார்கள். அப்ப அப்படி தெரிந்திருந்துமே நாம் என்ன செய்கிறோம், அந்த இந்த உலகத்துக்காக நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக கடுமையாக திருமறை கூட எச்சரிக்கை செய்கிறான்.
மறுமை நாளில் போய் நம்ம அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கதறி எவ்வளவு நாம் மன்றாடினாலும் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது. மறுமை நாளில் தலைவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள். இன்னைக்கு நம்புறாங்களா இல்லையா? நாகூர் ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, மொஹிதி ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, அப்துல் காதர் ஜெயிலானி காப்பாத்திடுவாரு. இவங்க காப்பாத்துவாங்களா? அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் நம்ம சொல்லி காட்டுகிறான், யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷைஆ. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. கடுகளவு கூட எந்த நஃப்ஸ்ன்னு சொன்னா மலக்குமார்கள் வந்து விடுவார்கள், ஜின்கள் வந்து விடுவார்கள், நபிமார்கள் வந்து விடுவார்கள், மனிதர்கள் வந்து விடுவார்கள், எல்லாம் வந்து விடுவார்கள். யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷைஆ. எந்த உயிரும் எந்த ஜீவராசியும் எந்த நஃப்ஸும் இன்னொரு நஃப்ஸுக்கு எதுவும் செய்ய முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல மோசடி பண்றாங்களா இல்லையா? காசு பணத்துல மோசடி, வியாபாரத்துல மோசடி, தொழில்துறையில மோசடி, ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அதுல மோசடி, உம்ராக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அதுல மோசடி, வட்டி வாங்கி அடுத்தவன் சொத்தை சாப்பிடுவது, திருமணம் என்றால் பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணையாக பெற்று சாப்பிடுவது, எத்தனை விதத்தில் மோசடி, எவ்வளவு பயங்கரமான மோசடிகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மோசடிக்காரர்கள் மறுமை நாள் நபிகள் நாயகத்தை பார்ப்பாங்க. காசு பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு அந்த காசு பணம் கொடிய நஞ்சுடைய பாம்பாக ஆக்கப்பட்டு அவனுடைய முகவாய் கட்டையை சுற்றி கொள்ளும், தாடையை சுற்றி கொள்ளும். ஆனா கன்சுப் ஆனா மாலும், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று அது சொல்லும். இந்த மாதிரி மோசடியாளர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள், ஆடு மாடுக்கு ஜக்காத்து கொடுக்காதவர்கள் அதை கழுத்துகளை சுமந்து கொண்டு வருவார்கள். இந்த உலகத்தில் இருந்த சைஸை விட பெரிய சைஸ்ல இருக்கும். இப்படி சுமந்து கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகத்தை பார்ப்பார்கள். யாரை பார்ப்பார்கள்? சையது அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், சொர்க்கத்துடைய தலைவர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட போது முதலாக கண் விழித்து எழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயகத்தை பார்ப்பார்கள். அவங்க சொல்வாங்க, யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே முஹம்மதே காப்பாற்றி விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். உங்களை மாதிரி அவுலியாக்கள் என்ற அட்ரஸ் இல்லாதவரிடமா கேட்கப்படுகிறது. இவங்களா அல்லாஹ்வுடைய நேசன் பேர் வச்சுக்கிடுவாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொர்க்கவாசி நமக்கு சொல்லப்பட்டிருக்கா. நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். நல்லவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாவூர் அவுலியா இறைநேசர் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதான். நபிகள் நாயகம் இறைநேசர், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்பினங்களிலும் இரண்டு நபர்களை தான் கலீலாக தேர்ந்தெடுத்தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலன் கமா இத்தஹத இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்ததை போன்று என்னை கலீலாக எடுத்துக்கொண்டான். இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரும் கலீல் கிடையாது. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆகலாம், அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆகலாம், அல்லாஹ் நம்மை நேசிக்கலாம், அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தால். ஆனால் நாம் கலீலாக ஆக முடியாது. கலீல் என்ற தகுதி ரெண்டு பேருக்கு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படைப்பினங்களிலேயே சிறந்த அந்த ரெண்டு நபிமார்கள், அவர்களில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்திடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தை நேரில் பார்த்து, யா முஹம்மத், யா முஹம்மத். நபிகள் நாயகம் சொல்வாங்க, லா அம்லிகு லக மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடமிருந்து கடுகளும் எனக்கு அதிகாரம் கிடையாது. கத் அப்லக்துக, நான் உனக்கு உலகத்திலேயே எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டேன். நபிகள் நாயகம் காப்பாற்ற முடியாது. நபிகள் நாயகமே காப்பாற்ற முடியாது என்றால் வேறு யார் காப்பாற்ற முடியும்? மறுமை நாள்ல அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நம்முடைய செல்வம் காப்பாற்றி விடுமா? அதிகாரம் காப்பாற்றி விடுமா? சொந்த பந்தம் காப்பாற்றி விடுமா? அல்லாஹ் கூறுகின்றான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு ஃபி ஷிமாலி. எவனுடைய செயல்களின் 7 அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த 7 கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலது கையில் கொடுத்தா சந்தோஷம், சொர்க்கவாசி.
இடது கையில் கொடுக்கப்பட்டால் நாசமா போன வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு தான் அங்கே இடது கையில் கொடுக்கப்படுகிறது. யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா. மறுமையில போய் நினைப்பான். நம்ம வருஷக்கூடிய உலகத்துல நம்ம உடலோடு உயிரோடு இருப்போம், அது தனி. நம்மளை கொண்டு போய் அடக்குறாங்களா இல்லையா? இந்த பாடியை நம்ம தோண்டி பார்த்தா மண்ணோடு மண்ணா மக்கி போய் தான் இருக்கும். வருஷ உலகம் உணர்ந்து கொள்ள முடியாது. நாம போய் சந்திக்கும் போது தான் உணர முடியும். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய உடம்ப 6 மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவனுடைய உடம்பை தோண்டி பார்த்தா அது மக்கி போய் தான் இருக்கு. நபிமாருடைய உடலை தவிர மற்ற எல்லா உடலையும் மண்ணு சாப்பிட்டுரும். நம்ம உடம்பு மண்ணோடு மண்ணா மக்கி போயிடும். அங்க மறுமையில் அல்லாஹ் உயிரோடு எழுப்பும் போது முதல் சூர் ஊதப்படும் பாருங்க. முதல் சூர் ஊதப்படும் போது இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கக்கூடியவர்கள் மௌத்தாயிருவாங்க. பர்சக் உலகத்தில் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா? நல்லவங்க கெட்டவங்க, கெட்டவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது, நல்லவர்கள் இன்பத்தில் இருக்கிறாங்க பர்சக் உலகத்தில். நல்லவர்கள் மயக்கமுற்று விடுவார்கள் முதல் சூர் ஊதப்படும் போது. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறவங்க மௌத்தாயிருவாங்க. பர்சக் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? எல்லாருமே மூர்ச்சி அடைஞ்சிருவாங்க. முதல் சூருக்கும் 2வது சூருக்கும் குறிப்பிட்ட காலம் 40 இருக்கு. 40 வருஷமா, 40 நாளா, 40 வினாடியா, 40 ஆண்டா சொல்லப்படல. 2வது சூர் ஊதப்படும் போது பர்சக் உலகத்தில் உள்ளவங்க, உலகத்தில் மௌத்தா போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உயிர் பெற்று எழுந்துருவாங்க. முதல்ல கண் விழிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முதல் சூருக்கும் 2வது சூருக்கு மத்தியில அவங்களும் மூர்ச்சை விட்டுறாங்க, உலகத்திலும் மௌத்தாயிடுறாங்க. அவங்களுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டவன பர்சக் வாழ்க்கை மறந்துடும். பர்சக் உலகத்தில் கோடிக்கணக்கான 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌத்தானவங்க 1000கணக்கான ஆண்டுகள் வேதனையில் இருந்திருப்பாங்க. அது மறந்துடும். கேட்பாங்க, மம்ப அசனாமி மர்கதினஹாதா, நம்முடைய தூங்கும் இடத்திலிருந்து நம்மை எழுப்பியது யார் அப்படின்னு கேட்பான். ஏன்னா முதல் சூருக்கு 2வது சூருக்கு மத்தியில அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க? மூர்ச்சை அடைஞ்சிடறாங்க. அப்ப அவனை எழுப்பப்படும் போது தூக்கத்திலிருந்து எழுந்ததை போன்றே இருக்கும். அப்ப அவன் நினைப்பான், நம்ம மௌத்தா போய் இத்தனை வருஷம் நம்ம ஒன்றும் இல்லாம மண்ணோடு மண்ணா மக்கித்தானே இருந்தோம், அப்படியே இருந்திருக்க வேண்டுமே நினைப்பான். பர்சக் உலகத்துல வாழ்ந்திருப்பான். ஆனால் முதல் சூருக்கு 2வது சூருக்கு மத்தியில் உள்ள காலகட்டத்தில் அவர்கள் மூர்ச்சி அடைந்ததால் அல்லாஹ் எழுப்பும் போது தூங்கியதாகவே நினைப்பார்கள். மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தா நினைப்பார்கள். அவன் சொல்லுவான், யா லைத்தஹா கானத்தில் காவியா, நான் கதை முடிந்து போயிருந்ததை அப்படியே நான் இருந்திருக்க வேண்டுமே. மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. வஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு அழிந்து போய் விட்டதே. நான் குடும்பத்தில் அதிகாரம் பண்ணேன், நான் ஊர்ல அதிகாரம் பண்ண, என்னுடைய தெருக்கல்ல அதிகாரம் பண்ண, அரசியல்ல அதிகாரம் பண்ண, நாட்டில் அதிகாரம் பண்ண, ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவனுக்கும் என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய் விட்டதே. பாவிக்கு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்க்கு அங்க போய் நம்ம அல்லாஹ்ட்ட போய் அழுகிறதுனால அல்லாஹ் இறக்க வந்துடும். அந்த உலகத்துல இறக்க வரும். ஒரு நல்ல திருடிடுவான், திருட்டு போய் 10 லட்சங்கள் திருடிடுவான். அவன் கண்ணீர் உடைய பார்த்தவன் நமக்கு இறக்க வந்துடும். சார் அவனை விடுங்க சார்னு போலீஸ் நம்ம சொல்லிட்டு நம்ம நடையை கட்ட வேண்டிய நிலைமை வரும். இந்த உலகத்துல அநியாயம் பண்றவன் அழுகிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன செஞ்சிருது? இறக்க வந்துருது. அங்க இறக்க வருமா? அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், அவனை நரகத்திலே கரியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரவுஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்தில் போடுங்கள். இன்னஹு லா யூமினு பில்லாஹில் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ்வை அவன் நம்பாமல் அல்லவா வாழ்ந்தான். வலா யஹுல் அலா துஆமில் மிஸ்கின், அவன் உணவளிக்குமாறு யாருக்கும் தூண்டவும் இல்லை. மறுமையை பொய்யென கருதி வாழ்ந்தான். மறுமையில காசு பணம் காப்பாற்றாது. இந்த உலகத்துல உற்ற நண்பன், உற்ற நண்பன்னா உற்ற நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். சும்மா நம்ம எல்லாரையும் நான் இப்போ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க சிரிப்பீங்க, இது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப். உற்ற நண்பன்னா யாரு? அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவனை காப்பாற்ற நினைப்போம், அவனுக்கு ஒரு துன்பம் வந்தா நம்ம காசு அள்ளி கொடுத்து காப்பாற்றுவோம். இந்த உற்ற நட்பு மறுமையில காப்பாத்துமா? கட்டிய மனைவி காப்பாற்றுவாளா? பெற்ற பிள்ளை காப்பாற்றுவாளா? அரவணைத்த உறவுகள் காப்பாற்றுமா? அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த உயிர் நண்பனும் இந்த நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் உயிர் நண்பனுக்காண்டி எதையும் செய்வான். சிலர் இருக்கிறார்கள்,
வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். யுபஸ்ஸரூனஹும், அவர்கள் காட்டப்படுவார்கள். நபார் நண்பன், நபார் மனைவி, இதோ பார் தாய், இதோ பார் பிள்ளை, இதோ பார் உறவு, காட்டப்படுவான். அல்லாஹ் காட்டுவான் பாவிக்கு. பாவிக்கு அல்லாஹ் காட்டும் போது இந்த உலகத்துல அந்த உறவு காணிதான் அல்லாஹ் மறந்தான். அங்க அல்லாஹ் காட்டுவான் பாவியிடம், இந்த உன் தாய் தந்தை நிக்கிறாங்கப்பா, ஏதோ உன்னுடைய பெற்றோர் நிக்கிறாங்க, ஏதோ உன்னுடைய பிள்ளைகள் நிக்கிறாங்க. அப்ப அந்த பாவி ஆசைப்படுவான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமைதின் பிபனி வ சாஹிபதிஹி வாஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி தூவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம யுன்ஜி. குற்றவாளி ஆசைப்படுவான், இறைவா இந்த எனக்கு தரவிருக்கின்ற நரக வேதனைக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகளை நரகத்தில் போடு, என்னுடைய மனைவியை நரகத்தில் போடு, என்னை அரவணைத்த உறவுகளை நரகத்தில் போடு. ஏன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டு, மன்ஃபில் ஜமியா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டு, சும்மை உஞ்சி என்னை மட்டும் காப்பாத்திரியா? அல்லாஹ் நடக்காது. எப்படி அல்லாஹ் காப்பாத்துவான்? மறுமையில் நம்மை எது காப்பாற்றும் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல சுருக்கமா. மறுமையில் நம்மை எது காப்பாற்றும்? நம்மை காப்பாற்றக்கூடியது தௌஹீது மட்டும்தான். எதற்காகவும் தௌஹீது கலிமா விட்டுறாதீங்க, நாம் விட்டுவிடக் கூடாது. தௌஹீது கொள்கை மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த கலிமா மட்டும்தான் காப்பாற்றும். நபி அல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்க்கு இணை வைத்து நிரந்தர நரகத்தில் கிடக்கக்கூடிய குறைந்த வேதனை பெறக்கூடிய நரகவாசி, அவனை அல்லாஹ் எடுத்து அவனை கேட்பான், என்னுடைய அடியானே, இந்த பூமி முழுவதும் உனக்கு இருந்தால், சொந்தமாக இருந்தால், நரகத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு பகரமாக ஈடாக கொடுக்க முன் வருவாய் அல்லவா? அப்ப அந்த அடியான் சொல்வான், இறைவா அந்த பூமி முழுவதும் எனக்கு சொந்தமா இருந்தா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பூமி முழுவதும் தங்கத்தை அல்லாஹ்ட்ட ஈடாக கொடுத்தாலும் இணை வைப்போம் என்ற நரகத்துடைய வாழ்க்கை என்ன செய்யாது, முடியாது. பூமி முழுவதும் எனக்கு இருந்தாலும் அதை உனக்கு நான் தந்துவிட்டு நான் நரகத்தை தப்பிக்கத்தான் நினைப்பேன். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, நான் உலகத்தை நீ வாழும் போது பூமி நிறைய தங்கத்தை கூட கேட்கலப்பா, பூமி நிறைய தங்கத்தை கேட்கல, பூமி நிறைய செல்வத்தை கேட்கல, எனக்கு இணை வைக்காத என்று தானே சொன்னேன். அவங்களை கேட்டது என்ன? நான் உன்னை படைச்ச ரப்பு, நீ என்னுடைய அடிமை, எனக்கு நிகராக நீ யாரை கொண்டு வந்து விடாதே, எனக்கு இணை வைத்து விடாது என்று தானே கேட்டேன். அதைத்தானே செய்து விட்டு வந்திருக்கிறாய். தௌஹீது காப்பாற்றும். ஷிர்கு அதை கற்பனை நினைச்சு பார்த்துடக்கூடாது. கற்பனை நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஷிர்கு ஷிர்குன்னு கிறுக்கு பிடிச்சு அலைகிறாங்க. மார்க்க அறிவு இல்லாதவர்கள், வேத அறிவு இல்லாதவர்கள், நபி மொழிகளை பற்றி தெளிவு இல்லாதவர்கள், நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வழிகேடர்கள் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஷிர்கு ஷிர்கு சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறது தான் தௌஹீத். ஷிர்கு என்பது நம்மை நாசமாக்கி விடும். நான் வரப்போது ரபியுல் அவ்வல், மீலாது என்ற பெயரிலே, மௌலூத் என்ற பெயரிலே இணை வைக்கக்கூடிய வரிகள், அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய. துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம். துஆ செய்து எதை கேட்டால் ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. துஆ செஞ்சு கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. ஃபைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம். இந்த சுபான மௌலூத் எல்லாம் என்னங்கறிய? நபிகள் நாயகத்திடம் துஆ கேட்கிறார்கள். கஃபீரு அன்னி துனுபி, அல்லாஹ் நாம அழைக்கிற மாதிரி. ஒரு மனுஷன் நம்ம துஆவை அழைக்க மாட்டோமே, மனுஷனை மாதிரி அழைப்போம். ஒரு 10 ரூபா கேட்கணும், நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். யாரையா வீட்டில் எனக்கு தகப்பனாட்ட நான் 10 ரூபா கேட்கணும், அல்லாட்ட கேட்கிற மாதிரி தகப்பனாரே 10 ரூபா தானே தகப்பனார் தருவாரா? துஆவை செவியேற்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் உண்டா? வமன் அதல்லு மிம்ம யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை தனக்கு பதிலளிக்காதவற்றை அழைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? நீங்க முன்னாடி தாங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்டா கியாமத் வரைக்கும் நான் கேட்டா உங்களை கண்டுபிடிக்க முடியாது, உங்களை தெரியவும் முடியாது. உயிரோடு தானே இருக்கிறீங்க. நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி என்னுடைய இறைவன் என்னுடைய மனதில் உள்ளதை அறிவான், குறைந்த சப்தத்தில் அழைப்பதை அறிவான், என்னுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கிற என்னுடைய இறைவனுக்கு தெரியும். நீங்க முன்னாடி ஹயாத்தா இருக்கிறீங்க, கியாமத் வரைக்கும் நான் உங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி துவா கேட்டாலும் உங்களுக்கு தெரியாது.
அல்லாஹ்ட்ட எது அல்லாஹ்க்கு மட்டும் முடியுமோ அதை தரவும் முடியாது. நபிகள் நாயகத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிற கஃபீரு அன்னி துனுபி, நபிகள் நாயகம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், வஃபுலி அன் ஸய்யாத்தி எங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள், முக்கித அஸராத் எங்களுடைய சிறுபாவங்களை எல்லாம் நீக்கி விடுங்கள், முஸ்தஜீபு தஅவாத் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நபிகள் நாயகமே. எவ்வளவு ஷிர்க், மௌலூது ஃபுல்லா ஷிர்க் தான். மௌலூது ஃபுல்லா நபிகள் நாயகத்தை இவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டு கூடி உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை அழைப்பதை போன்று அழைக்கிறார்கள். அந்த ஷிர்க்கை அரங்கேற்றுவதற்கு வருவார்கள். அப்ப இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து. ஷிர்க்கை தவிர எவ்வளவு பெரிய பெரும்பாவம் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. ஷிர்க்கை தவிர இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே 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 மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். மறுமை நாள்ல ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான். அவனுடைய பாவையேடுகள் எவ்வளவு தெரியுமா? 99 பாவையேடுகள். 99 பாவையேடுகள். ஒரு பாவையேடுடைய அளவு மிஸ்ல மத்தில் பசல், பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவு பாவையேடு. மேடு பலமே இல்லாத ஒரு வனாந்திரத்துல நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் போகும், அவ்வளவு தூரம் ஒரு பாவம். அவ்வளவு பெரிய மாபாவி பெரும்பாவியாக இருக்கிறான். அவனுடைய பாவையேடு கொண்டு வரப்படுது. அவன் ஒரு மூமின், அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் அந்த அடியானை கொண்டு வந்து அவனுடைய 99 பாவையேடுகளையும் மீசான் தராசை தட்டில் வைப்பான். அல்லாஹ் வைத்து விட்டு கேட்பான், எங்க அடியானே இது எல்லாம் நீ செஞ்ச பாவம் தானா? யா அல்லாஹ் எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். துன்கிரூன மின் ஹாதா ஷையன், ஏதாவது பாவத்தில் மறுக்கிறாயா? மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் எல்லாம் ஆதாரபூர்வமா காட்டுவான், எல்லாம் நான் செஞ்ச பாவம் தான். அது அலமத்துக்கு கத்தப்பத்தி அல் ஹாஃபிலூன், உன் நன்மை தீமையை பதிவு பண்ண 2 மலக்குமார் உனக்கு எதுவும் அநியாயம் பண்ணிட்டாங்களா? லா யாரோ, இறைவா அநியாயம் தான் பண்ணல, எல்லாமே நான் செய்த பாவம் தான். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே இந்த இதை தப்பிச்சிட முடியுமா? நான் எங்கிறது அல்லாஹ் தப்பிக்கிறது? தப்பிக்க முடியாது அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்வான், இன்னலக இந்த நாள ஹசனாத், உனக்கு நம்மிடம் சில நன்மைகள் இருக்கிறது. ஒரு சின்ன பித்தாக்காவை அல்லாஹ் எடுப்பான். ஆதார் கார்டு மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு சின்ன அட்டையை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அந்த அட்டையில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அவனுடைய தௌஹீத் நம்பிக்கை அங்கே எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் இணையற்றவன், அவன் தனித்தவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தௌஹீத் கலிமா அந்த சின்ன அட்டையில பொறிக்கப்பட்டிருக்கும். அவன் கேட்பான், யா அல்லாஹ் மாஹாதிகில் பித்தாகா மாஹாதிகி சிஜில்லா, இந்த ஏடுகள் எங்கே, இந்த அட்டை எங்கே? அதானே சின்ன அட்டை எங்க? 99 பாவை ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் பார்வை எட்டும் தூரத்திற்கு. அப்ப அல்லாஹ் சொல்வான், சொல்லிட்டு 99 பாவை ஏடுகளை மீசான் தராசில் ஒரு தட்டிலும் ஏகத்துவ கலிமாவை இன்னொரு தட்டிலும் வைப்பான். சகுலத்தில் பித்தாகா ஃபதாஷதி சிஜில்லாத், எல்லா ஏடுகளும் தூசாய் அங்கே பறந்து போய்விடும். ஏகத்துவ கலிமா மிகைத்து விடும். இந்த கலிமாக்கு நிகரா எதுவும் வந்து நிற்காது. தௌஹீதுல காம்ப்ரமைஸ் பண்ணிவிடக் கூடாது. உலகத்துடைய சூழல்கள், உலகத்துடைய மாற்றங்கள் நம்மை அந்த வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் மேராஜ் பயணம் செல்லும் பொழுது அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், என்னுடைய உம்மத்திற்கு இணை வைத்தல், இணை வைக்காத சமுதாயத்திற்கு எல்லா பெரும்பாவங்களையும் மன்னித்து விட்டேன். இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்லி ஹதாயா, மனிதனே நீ பூமி நிரம்ப பாவத்தை செய்துவிட்டு சும்ம லகீதனி வலா துஷ்ரிகி பிஷையா, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வந்து விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பூமி நிறைய பாவத்தையும் அழிக்கக்கூடிய தௌஹீத், தௌஹீதுல யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. கடுகளவு ஷிர்க் நம்மிடம் வந்து விடக்கூடாது. ஷிர்க் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். வேற எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த உலகத்தில் சாவுறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் கூட மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால். இணை வைப்புக்கு வாய்ப்பு கிடையவே கிடையவே கிடையாது. இந்த தௌஹீத் கலிமா தான் நாளை மறுமையில் காப்பாற்றும். எப்ப எந்த அளவு தௌஹீத் கலிமா தெரியுமா? இந்த கலிமாவுடைய வெயிட்ட ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்து விடுகின்றேன். ஒரு போர்க்களம், ஒரு எதிரி படையில ஒரு வீரன்
முஸ்லிம்களுக்கு எதிராக, தௌஹீதுக்கு எதிராக முஸ்லிம்களை கொல்வதற்காக வந்திருக்கின்றான். சண்டை போடுறான், ஏராளமான முஸ்லிம் வீரர்களை வெட்டி தள்ளி விடுகிறான். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் படை தளபதி. அதிகமான முஸ்லிம்களை வெட்டி கொண்டு போட்டுறான். அப்ப ஒரு நேரத்தில் அவன் வசமாக சிக்குகிறான். இன்னொரு அன்சாரி சஹாபியும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைக்கும் போது அவன் என்ன செய்கின்றான்? அஸ்லம் தூ இஸ்லாம் தள்ளிவிட்டேன். யோசித்து பாருங்க, யாராவது நம்ம ஏற்றுக்கொள்வோமா? யுத்த களத்தில் அதிகமான முஸ்லிம் வீரர்களை கொன்றுவிட்டு அவன் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் வந்த உடனே அஸ்லம் உடனே அன்சாரி சஹாபி அப்படி திரும்பி போயிடுறாரு, தாக்கல. உசாமா இப்னு ஸைத் என்ன செஞ்சிடறாங்க? நீ தப்பிக்கிறதுக்கான சொல்ற போட்டுறாங்க. நபிகள் நாயகத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, அவன் கலிமா சொன்ன பிறகு இவர் வெட்டிட்டாரு. நபியான அழைத்து கேட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு வெட்டினாயா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, லா இலாஹ சொன்னது வெட்டினாயா? அல்லாஹ்வின் தூதரே, அவன் தப்பிக்கிறதுக்காண்டி சொன்னான். நபியான கேட்டாங்க, நீ உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா? அவன் தப்பிக்கிறதுக்காண்டி சொன்னான் என்பது உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? நாளை லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அல்லாஹ்விடம் அவனுக்காக வாதாடினால் நீ என்ன செய்வாய்? கலிமா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கொள்கை நம்பிக்கை இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. மரணிப்பதற்கு முன்பாக சொன்னாலும் அந்த கலிமா வந்து காப்பாற்றும். ரசூலுல்லாஹ் யூத சிறு நலம் விசாரிக்க போறாங்க. வாழ்நாள் அவன் எந்த நல்லறம் செஞ்ச யூதனாகவே இருக்கிறான். நலம் விசாரிக்க போறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, ஏத்துக்கப்பா. அந்த பையன் தகப்பனாரை பார்க்கிறான். அபுல் காசி சொல்றதை கேளு. அவன் கலிமா சொல்லி விடுகிறான். கலிமா சொன்ன மறு வினாடி மரணித்து விடுகிறான். நபிகள் நாயகம் வெளியே வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார், என் மூலமாக நரகத்தை விட்டும் காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த சிறுவனை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கலிமாங்கிற ஒரு வார்த்தை அபூ தாலிப்ட ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹாஜு லக பிஹா இன்தல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, அந்த ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ்ட்ட வாதாடுகிறேன். கலிமாவுடைய வெயிட், தௌஹீதுடைய வெயிட் சாதாரண வெயிட் அல்ல. தௌஹீது கலிமா தான். எதற்காகவும் நாம் கலிமாவிற்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் கலிமாவை இழந்து விடக்கூடாது. தொழுகை, ரமதான் மாத நோன்பு, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய ஜகாத், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், பெற்றோர்களை நாம் பேணி நடப்பது, மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பிள்ளைகளை பேணி வளர்ப்பது, நல்லறங்கள் தான். தௌஹீதும் நல்லறங்கள் தான் நம்மை காப்பாற்றும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. எவன் ஒருவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நம்புகிறானோ, ஆசைப்படுகிறானோ, அவன் நல்லறங்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் இணையாக்கி விட வேண்டாம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நமக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் நாம் மறுமையை நோக்கி ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதை நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அந்த மறுமை நாளில் நாம் இந்த உலகம் என்பது மறுமைக்கான ஒரு சேமிப்பு இடம். எனவே நாம் இந்த வினாடியே இப்பொழுதிருந்தே நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி, இறைவா நான் மரணிக்கின்றவரை என்னை ஈமான்தாரியாக ஆக்கிவிடு. இறைவா நான் மௌத்தா போகும்போது ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிசாலிஹின், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றி நல்லோர்கள் கூட்டத்தை சேர்ப்பாயாக. இறைவா வதவஃபனா மஅல் அப்ரார், என்னை நல்லோர்களோடு எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவாயாக. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் ஈமானுடைய மரணத்திற்காக கலிமாவோடு நாம் மரணிப்பதற்குரிய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.